நீங்களாம் கோழி அடக்காக்குறத பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கோழியோட அடைக்காப்புல இருக்கக்கூடிய முட்டைக்கு கூட காது கேக்குமா. கோழிகள், வாத்துகள் போன்ற பறவைகளின் முட்டைகள்ல இருக்கக்கூடிய குஞ்சுகள் பொரியறதுக்கு முன்னாடியே தாயுடைய குரலை அடையாளம் காண கத்துக்குது. அதனாலதான் பொரிஞ்சு வெளியே வந்த உடனே தாயின் குரலுக்கு ஏத்த மாதிரி கட்டளைகளை ஏத்து செயல்படுது. தாய்கோழி ஒரு சின்ன அபாய ஒலி ஏற்படுத்திட்டா போதும், கண்ணிமிக்கிற நேரத்துல அது புரிஞ்சுகிட்டு பருந்துகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற கோழி குஞ்சுகளை நீங்க பாத்திருக்கீங்க தானே? முட்டையிலிருந்து பொரிஞ்ச 1-2 நிமிஷங்கள்லயே எப்படி குஞ்சுகள் தாயின் குரலை பின்பற்றி கத்துக்க ஆரம்பிக்குது அப்படிங்கறது அந்த காலத்துல விஞ்ஞானிகளுக்கு புரியாத புதிராவே இருந்துச்சு. குஞ்சுகளுக்கு தாய் இத கத்து கொடுக்குதா, இல்லனா பிறக்கும் போதே அதை தெரிஞ்சுகிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு விடைய அவங்க தீவிரமா தேடினாங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மல்லாட் வாத்துகள் கிட்ட விஞ்ஞானிகள் சில ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வுகளின் முடிவுகள் மிகவும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆய்வின் ஒரு பகுதியா விஞ்ஞானிகள் அம்மா வாத்துடைய குரலை பதிவு பண்ணிட்டு அத குரல் எழுப்ப முடியாதபடி ஊமையாக்குனாங்க. குஞ்சுகள் பொரிஞ்சு வெளிவரும்போது தாயுடைய குரலை பதிவு செஞ்ச ஒலிபெருக்கிய ஒரு அட்டைப்பெட்டியில வச்சு ஒலிக்க வச்சாங்க. முட்டையிலிருந்து வெளிவந்த வாத்து குஞ்சுகள் என்ன பண்ணுச்சு தெரியுமா? உண்மையான ஊமை தாயை விட்டுட்டு தாயுடைய ஒலி எழுப்பின அட்டைப்பெட்டிய பின்தொடர்ந்து அவங்க போனாங்களாம். இது விலங்குகளின் நடத்தைகள் பத்தின ஆய்வுல பெரும் அதிர்வை ஏற்படுத்துச்சு. இதே மாதிரி வாத்து குஞ்சுகள் முட்டையிலிருந்து பொரிஞ்சு வெளியே வந்ததும் எந்த நகரும் பொருளோட அதுங்க முதலா தொடர்பு கொள்ளுதோ அதையே பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சுது அப்படிங்கறதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அதாவது குஞ்சுகள் வெளிவரும்போது கூட இருக்கிறது தாய் வாத்தாக இருந்தாலும் சரி, இல்லனா வெறும் நகரக்கூடிய அட்டைப்பெட்டியா இருந்தாலும் சரி, குருட்டுத்தனமா இந்த வாத்து குஞ்சுகள் அந்த நகரக்கூடிய பொருளை பின்தொடர்ந்து போறத அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க. உயிரினங்கள் பல நேரங்கள்ல பகுத்தறிவால இல்லாம தமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த சில தூண்டல்களால சில நடத்தைகளை வெளிப்படுத்துறது தெரிய வந்தது. அந்த தூண்டுதல்களை அறிஞர்கள் இயல்பூக்கம்னு குறிப்பிட்டாங்க. தொட்டால் சுருங்கக்கூடிய இலை, மழை பெய்யும் போது முதல் நாள்ல கத்தக்கூடிய தவளைகள், மின்கம்பத்துல சிறுநீர் கழிச்சு தன்னுடைய எல்லையை உணர்த்துற நாய்கள், எதிரிய கண்டதோ சுருண்டுக்கிற மரவட்டைகள், ஆபத்துக்கு உள்ளானா படம் எடுக்கிற நல்ல பாம்பு, தாய் கத்து கொடுக்காமையே பிறந்ததும் பால் குடிக்கக்கூடிய குழந்தை, இது எல்லாமே இயல்பூக்கத்துக்கான உதாரணங்கள். அதாவது இதெல்லாம் அந்த உயிர்களின் சிந்தனை திறனால நடக்கிறது இல்ல, அதுக்கு பதிலா அவற்றின் கட்டுப்பாடு இல்லாம இயல்பூக்கத்தால நிகழக்கூடியவை. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்துல உணவுக்காக வலசை போற பறவைகளை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு நல்ல உணவு கொடுத்தாலும் கூட அந்த பறவைகள்லாம் வழக்கமான பயணம் தொடங்குற காலம் நெருங்குனதும் அமைதியே இல்லாம வினோதமா நடந்துக்கிறதையும் வேகமா பறக்க முயற்சி பண்ணி சிறகடிக்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி பல செயல்பாடுகளை ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா மனிதர்கள் உட்பட எல்லா விலங்குகளும் சில செயல்களை இயல்பூக்கத்தாலும் சில செயல்பாடுகளை சிந்தனை மற்றும் அனுபவங்கள் வாயிலா கத்துக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு. உதாரணம் சொல்லணும்னா, நெருப்பு சூடும் அப்படின்னு பெரியவர்கள் மூலமாவோ இல்லனா நெருப்ப தொட்ட அனுபவத்தின் மூலமாவோ நாம தெரிஞ்சுக்கிறோம். இது கற்றல் செயல்பாடு. ஆனா நாம நம்ம அம்மா இல்லனா நண்பர்கள் கிட்ட அன்போடு நெருங்கி பழக எங்கேயும் கத்துக்கிறது இல்ல. இயல்பாகவே அவங்க கிட்ட அன்பு காட்டுற உணர்வை இயல்பூக்கமா நம்ம மரபணுக்கள் நாம கிட்ட கொடுத்திருக்கு. இப்படித்தான் பெரும்பாலான விலங்குகள் கிட்ட நம்ம ஆச்சரியப்படுற பல நடத்தைகள் இயல்பூக்கத்தால நடக்கிறதே தவிர புத்திசாலித்தனத்தால நடக்கிறது இல்ல. பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் கடல்ல வலசை வந்து இந்திய கடற்கரைகள்ல முட்டையிடக்கூடிய கடலாமைகள் போன்றவைலாம் தன்னுடைய இயல்பூக்கத்தினாலதான் இந்த திறனை பெற்று இருக்குது.
நாம தொட்டா எப்படி ஆமை தன்னுடைய உடலை ஓட்டுக்குள்ள இழுத்துக்குதோ அது மாதிரிதான் பசிக்கும் போது சாப்பிடுறது, சூரிய ஒளியின் திசையில கிளை பரப்பி வளர்றது, தண்ணீர் நோக்கி வேற செலுத்துறது, ஆபத்துல தப்பிச்சு ஓடுறது, இல்லனா எதிரிய பயமுறுத்துறபடி உடலை சிலுத்துக்கிட்டு பெருத்து காட்டுறதுன்னு இயல்பூக்கங்கள் உயிர்கள் பிழைச்சிருக்கிறதுக்கு ஏராளமா உதவி பண்ணுது. ஆனா அந்த இயல்பூக்கமே சில நேரங்கள்ல அதுக்கு ஆபத்தாவும் மாறி போயிடுது. இது பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவலை இப்ப உங்க ஆசிரியர் உங்ககிட்ட விளக்குவாரு. கேப்பீங்க இல்லையா?